வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சிறப்பு பகுதி. அதாவது ஒவ்வொரு ராசி தத்துவங்கள் ராசி பலன்கள் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க, இல்லை ஆண்களை மையப்படுத்தி சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்ல போகிற உங்கள் ராசி தத்துவங்கள் ராசியோட பண்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் மையமாக, பெண்களோட வாழ்க்கை நிலை, திருமண அமைப்பு எப்படி, குழந்தை பிறப்புக்கு பின் எப்படி வாழ்க்கை முறைகள், பொருளாதார ரீதியாக, பூர்வீக ரீதியாக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழிலா வேலையா அப்படின்னு இந்த மேச ராசிக்கு எப்படி அமையும் என்று தெளிவாக பார்த்துருவோம். பொதுவாக ஏன் இன்றைக்கி தேவைன்னா அனைவரும் சமம் அப்படிங்கிற போக்கில் போயிட்டுருக்கும்போது நீங்களும் தெரிஞ்சுக்கிற சூழ்நிலையாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மன்னருக்கும் ஆண்களுக்கும் அதிகமாக இருந்தது. மன்னர்களுக்கு தான் ஜோதிஷமே இருந்தது. அன்றைக்கி அனைவருக்கும் வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முழுக்க பெண்கள் சம்மந்தமாக சொல்ல போகிறோம். சரி, புதுசாக அந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மேசராசிக்கு சொல்ல வேண்டிய பண்பு என்னென்னா, தலைமை பொறுப்பு உண்டு, தைரியம் இருக்கும். பெண்களாக இருந்தால் கூட துணிந்து முன்னாடி நின்று பேசக்கூடிய இதாக இருப்பாங்க. தவறு எங்கே, ரைட்டு எது அப்படின்னு தெளிவாக தெரிந்த பெண்களாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கிற ஆளும் இவங்க தான், பேச வேண்டிய இடத்துல பேசுகிற ஆளும் அவங்க தான். அதாவது பதுங்கி பாய்தல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெளிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டி பழகுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் காரத்துவம் இல்லையா, 4ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது. வண்டி வாகனங்கள், இந்த நீச்சல் பழகுதல், படகு சவாரிகள், ஒரு அரசு பதவிக்குண்டான ஒரு பதவிகள்லாம் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ நான் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணுறது பைக்கு, காரு இதெல்லாம் ஓட்டி பழகிக்கங்க. குறிப்பாக மேசராசி பெண்கள் சொத்து அமையுங்க. சொத்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், பூர்வீக ரீதியாக வந்ததாக இருக்கலாம், இல்லை கணவன் உங்களுக்கு வாங்கி தரலாம். ஆக மொத்தம் உங்கள் பேரில் சொத்து இருந்தால் யோகமே. வண்டி வாகனங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பேரில் தாங்க என் ஹஸ்பண்டே வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா என் பேரில் தான் எழுதி வச்சார், அந்த வண்டியே என் பேரில் தான் இருக்குது. அப்போ இடம், பொருள், தோட்டம், துறவு இதெல்லாம் இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாய் வளர்ப்பு, ஆடு மாடு இது மாதிரி வளர்ப்புகளில் இவங்களுக்கு பொதுவாகவே இயற்கையாக அமையக்கூடிய தன்மை. அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பலனை மாற்றணும். இப்போ சிட்டியாக இருந்தால் பலன் வேறு. அப்போ பெட் அனிமல்ஸு, குருவிகள் அப்படி போகணும். இது கிராமமாக இருந்தால் அந்த பலன். ஆக மொத்தம் ஒரு பெட் அனிமல்ஸ் பொதுவாகவே இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்தே சொல்லிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ராசி பெண்களுக்கு வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. ஏதோ ஒரு வகையில் வரும், இன்கம் இருக்குங்க. ஒன்று வேலையாக இருக்கும், பிஸ்னஸாக இருக்கும், கமிஷன் வகையில் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் உண்டு. முதல்ல இவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி. திருமணத்துக்கு தாமதப்படுத்தக்கூடாத ராசியில் இந்த மேசராசி பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்புறம் பண்ணிக்கலாம், அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலம் தள்ளிகிட்டே போவாங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, பிஸ்னஸ் ஆரம்பித்தது, சொத்து வாங்கினது. இது இயற்கையாகவே அமையக்கூடிய ராசி தத்துவங்க அதெல்லாம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் செவ்வாய், 7ஆம் அதிபதியும் சுக்கிரன், 2ஆம் அதிபதியும் சுக்கிரன். அப்போ திருமணம் கலஸ்தரகாரகன் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பார்க்கணும். அப்போ குழந்தை பிறப்பு, ஏன்னா 5ஆம் அதிபதி தான் சூரியன், அவங்க ராசியில் உச்சம் பெறுது. அடுத்த குழந்தை பிறந்தப்பனே அரசு வேலை கிடைச்சவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, அவங்க குழந்தை பிறந்தவனை தான் நான் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணேன், எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ குழந்தையும் திருமணம் தாமதிக்க வேண்டாம். இந்த ராசிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, திருமணத்துக்கு முன்பு பின்புங்கிறத விட திருமணத்துக்கு பின்பு தான் வளர்ச்சி. அப்போ இது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம், இவங்க இந்த அடிக்கடி பயணங்கள் இருக்கும், ஒரு ட்ராவல் பண்ணி தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்டைய வீட்டாரிடம் நிறைய சீக்ரெட்டுகள் சொல்ல வேண்டாம். பர்சனல் விஷயங்கள், இப்போ பெண்கள்லாம் ரகசியம் காப்பது முக்கியம். இவங்க இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சனல் விஷயங்கள், உங்கள் குடும்ப ரீதியான பொருளாதார விஷயங்கள், கணவன் மனைவி அந்யூன்யங்கள் சொல்லக்கூடாத இடம். இவங்களுக்கு தான் பொதுவாக பற்றி இந்த பார்க்கிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த காம்பவுண்ட் வாலு ப்ராப்ளம், இந்த வண்டி நிறுத்துறது, கோலம் போடுறது இதெல்லாம் அவங்களுக்கு தான் வரும். அண்டை வீட்டாரிடம் தொந்தரவு கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. அதற்கு பரிகாரம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஏன்னா இந்த ராசியோட அம்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். நிறைய பேர் இந்த சீட்டு போடுதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க சீட்டு போடுதலில் கவனமாக இருக்கணுங்க. இந்த நகைச்சீட்டு, தீபாவளி சீட்டு இது மாதிரி சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் இஎம்ஐ டிரான்சாக்ஷன், இந்த லோன் வாங்கிட்டு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கூட 3ஆம் பாவம் தான் மீன் பண்ணும். 3ஆம் பாவம் பார்த்திங்கன்னா 6 சம்மந்தப்படுது. இது என்ன நடக்கும்னா 3, 6 தொடர்பு வந்தாலே செக்லிஃபு, சீட்டு பணங்கள்லாம் சின்ன மனஸ்தாபம் வராததாக இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவங்களா மட்டும் போடுங்க, இல்லைன்னா நீங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இல்லை நீங்களே ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.
இந்த சின்ன சின்ன பணமாக சேர்க்கும் பொழுது கையிருப்பு பணங்கள் விரயமாகிற காலகட்டமாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, முதல்ல இவங்க வீடு கட்டினாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தான் அந்த ஏரியாவிலே ஃபஸ்ட்டாக நான் தான் கட்டினேன், அந்த ஏரியாவில் 2வது வீடு நாங்கள் தான், ஃப்ளாட்டு பிரிக்கும் போதே எங்களுக்கு கிடச்சது. ப்ராப்பர்ட்டி இப்படி அமையும். நீர்நிலைகள் சம்மந்தமாக அமையக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க வீடு எங்கே கட்டினாலும் எப்படி அமையும்னா, வீட்டு பக்கத்தில் ஒரு கோட்ரஸ், பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, பக்கத்தில் இந்த ஃபயர் சர்வீஸு, ஆர்மி, இந்த மெக்கானிக், டிரைவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற ஏரியாவில் தான் அமையும். அப்போ இவங்க தத்துவமே இப்படி தான் இருக்கும். முருகர் வழிபாடு சிறந்த சொத்து அமைய முருகர், திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க குடும்பம் பொருளாதார ரீதியாகலாம் பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்க, பூர்வீக ரீதியாக பெரிய குடும்பக்காரங்கனாங்க, அந்த ஏரியாவில் இவங்க தான் முன்னோர்கள். இவங்களை பற்றி கேட்டாலே அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரியிற குடும்பமாக இருக்கும். 5ஆம் இடம் சூரியன் இல்லையா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆண் தெய்வம் வழிபாடு தான் இவங்களுக்கு புகழ் உச்சிக்கு கொண்டு போகும். அப்போ இவங்க குலதெய்வத்தில் ஒரு ஆண் தெய்வம், அது காவல் தெய்வமாக கூட இருக்கலாம். அந்த ஆண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு. அந்த பெண்கள் குறிப்பாக ஆண் தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபடுதோ இல்லை வழிபாடு செய்தல், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இவங்களுக்கு சூரிய வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது செய்யும்போதே மிகுந்த உச்சத்துக்கு போவாங்க. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு, இந்த ராசிக்கே ஒரு ஸ்பெஷல் மேச ராசிக்கு என்னென்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி தானாக தேடி வரும். சூப்பர்வைசரு இது மாதிரிலாம் மேனேஜரில் ஈஸியாக போஸ்டிங் கிடைக்கும். என்ன உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஐயோ இவங்களா அப்படின்னு பயப்படுற மாதிரி இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தான் பொறுப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனிலும் கரெக்டாக திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது, குட் டிசிஷன் மேக்கர் யார்? இந்த மேசராசி பெண்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, பெண்கள் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும்போது போய் அவங்களுக்கு கேட்டு டிசிஷன் எடுக்கிறேன், இவங்களை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேசராசி பெண்கள் அப்படி கிடையாது. டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விருப்பம் இருக்கும். திருமணத்தில் இப்படி தான் வரன் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸு, எல்ஐசி, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்கர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது அடைக்கக்கூடிய வழிவகைகள் ஈஸியாக வரும். டக்குன்னு அடைச்சி வெளியே வந்துடணும். இவங்க தந்தை இவங்களுக்கு உண்டான உறவு, பொதுவாக அவங்க தந்தை மகள் உறவு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இல்லை தந்தை வழி குடும்பங்கள் சரியில்லை, அப்பா எங்களுக்கு ஹெல்ப் தாங்க, அப்பா வழி குடும்பங்கள் செட் ஆகலை, அந்த மாதிரி இவங்க இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ் இல்லை ஸ்கூல், பிராண்டடான காலேஜ் ஸ்கூல் இருக்கும், இல்லை ஒரு கோயில் இருக்கும். மிகப்பெரிய கோயில் தாங்க எங்கள் ஊரில் தான் இருக்குது, அம்பாள் கோயில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கோயிலோ ஸ்கூலு இல்லை காலேஜ் ஏதோ ஒன்று வந்துடும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தந்தை வயதான காலத்தில் தந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய காலகட்டம் நிறைய இருக்கும். இந்த தந்தை வழி குடும்பத்தில் விசாரித்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணது, கோயிலை கட்டினதாக இருக்கும், கோயில் பூஜை பண்ண குடும்பம், இந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. இந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சார் நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணலாமா? நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ணலாம். 10ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி சனிங்க. 10, 11 சனியாக வரும் பொழுது இவங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி நிச்சயம். அப்போ 10ஆம் அதிபதி இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த விஷயம் தொட்டாதாலாம் தொடங்கிடும். இந்த மேசராசி ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு மேலே போவாங்க. அப்போ தொழில் செய்கிற இடத்துல இவங்க ஒன்று கவனிச்சுக்கணும், வேலையாட்கள் அதிகமாக வைக்கக்கூடாது. இவங்களுக்கு கவனமான விஷயமே தான், வேலையாட்கள் குறைவாக இருக்கணும். சனி நீச்சம் இல்லை இவங்க ராசியில். இப்போ சூரியன் தான் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்களே இன்வால்வ் ஆகணும். 1-2 வேலையாட்கள் வைக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் இந்த கௌரவத்துக்காக செலவு பண்ணுறது சம்மந்தப்பட்டு பார்த்து இருக்கணும். இவங்க இதில் லேபர் ஆவரேஜாக வச்சுக்கணும், 2-3 போதும். மற்றதெல்லாம் சாஃப்ட்வேர் உதவி மூலமாக, ஃபோன் கம்யூனிகேஷன் மூலமாக இதில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஹெல்த் விஷயம் எப்படின்னு பார்த்துருவோம். இவங்களுக்கு பொதுவாக உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். இந்த இரவு நேர உணவுகள் கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த வெப்பம் பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும், லைட்டாக ஃபைல்ஸ் மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ராசிகள். ரைட், இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் சீக்கிரம் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராசிக்கு அவ்வளோ தத்துவம் இருக்குது. இவங்களுக்கு இந்த தொழில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா 97, 98 அப்படி கொஞ்சம் ஆஃபர் போட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதிகப்படுத்த வேண்டியது. பெண்கள் சம்மந்தமாக இல்லை கவர்ச்சி சம்மந்தமாக, இன்டீரியர் இந்த மாதிரி துறைகளை ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் வாகனங்கள், கம்ப்யூட்டர் துறைகள், சினிமா சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல், லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்கிறது, இது மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் அந்த பெண்களுக்கு. இவங்களுக்கு இந்த மகளிர் சுய உதவிக்குழு இல்லை கவர்மெண்ட் வகையில் பணம் வருகிற வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டு எனக்கு உதவி பண்ணிச்சு, கவர்மெண்ட் பணம் வருது. இன்றைக்கி பெண்கள் 1000 ரூபா சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வகையில் ஏதோ இவங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ப்ராசஸ் பண்ணி பார்த்தா குயிக்காக முடியும்.
ஆக மொத்தம் உங்கள் ராசியில் அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது. இவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இவங்க ராசியில் இவங்களுக்கு மைண்டில் பார்த்திங்கன்னா சித்தா மெடிசன் சம்மந்தப்பட்ட குணங்கள் உண்டு. இவங்களே இந்த பரணி ஒரு நட்சத்திரம் இருக்குது. பரணி அப்படின்னு பார்க்கும்போது இது பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட். இது பொதுவாகவே இந்த பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இனிப்புகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. சரி, ரைட். இப்போ இவங்களுக்கு ஒரு ராசி நிறங்கள் எண்கள் இருக்குது, அதை சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். பொதுவாக இவங்களுக்கு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறது கொலுசு அணிஞ்சிக்கங்க. பணம் பொருளாதார ரீதியாக நல்லா அப்படியாக இருக்கும். அட்லீஸ்ட் கொலுசு இல்லைன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உடலில் இருக்கிற மாதிரி ஒரு மோதிரமாகவோ அட்லீஸ்ட் போட்டுக்கிட்டால் அது சுக்கிரன கடாச்சம் அதிகரிக்கிறது, லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக பயன்படும். அட்லீஸ்ட் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம். துளசி மாலையை அனுபவிச்சுக்கலாம். மைண்டு காமாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு, இன்னொன்று சிவ வழிபாடு, சிவன் பிரதோஷ வழிபாடுகள்லாம் குறிப்பாக பிரதோஷம் வழிபாடு செய்ய நிச்சயமாக மேன்மை பெறுகிற ராசியாக இருக்கும். ரைட். வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம். இவங்க ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்குன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இதே தான். இவங்க ராசி எண்களாக பொதுவாக பார்த்திங்கன்னா 9, 5, 3 ரொம்ப யோகமாக இருக்கும். ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள் நிறங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடியது. இவங்களுக்கு வைரம் ஒரு சில லக்ன ரீதியாக பார்த்து முடியும். வைரம் பயன்படும். பவிழம் செட் ஆகும். மற்ற அதெல்லாம் லக்ன ரீதியாக தசபதி ரீதியாக பார்க்கணும். ரைட். இது மாதிரி பார்ப்போம். கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அப்பாயின்மெண்ட் இது மாதிரி எதாவது வேணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.